நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 288வது திருநாமம் ஔஷதாய நமக. பரமாச்சாரியார் என்று சீடர்களால் போற்றப்பட்ட காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1940களில் சென்னை ராயப்பேட்டையில் முகாம் அமைத்து தங்கியிருந்தார். அப்போது மகா பிரதோஷ நாள் வந்தது. ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் காஞ்சி மடத்தை சேர்ந்த சந்திர மௌலீஸ்வரருக்கு காஞ்சி மடாதிபதி பூஜை செய்வது வழக்கம். அவ்வாறே அந்நாளிலும் மாலை வேளையில் பிரதோஷ பூஜை செய்ய வேண்டிய இருந்தது. இந்நிலையில் மதியம் 2 மணி அளவில் காஞ்சி பெரியவருக்கு கடும் காய்ச்சலும் உடல் நடுக்கமும் ஏற்பட்டது. அவரை வந்து பரிசோதித்த மருத்துவர்கள் எத்தனையோ மருந்துகள் வழங்கியும் காய்ச்சல் அவருக்கு குறையவில்லை. சீடர்களை அழைத்த பெரியவர், நான் இன்று மாலை நீராடி அதன் பின் சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை செய்ய வேண்டுமே என்று மிகவும் வருத்தப்பட்டு கூறினார். ஆனால் மருத்துவர்களோ, இவ்வளவு அதிகமான காய்ச்சல் இருக்கும்போது நீங்கள் நீராடக்கூடாது, அடுத்த பிரதோஷத்தில் வேண்டுமானால் நீராடி பூஜை செய்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தினார்கள். அப்படியானால் இந்த பிரதோஷத்தில் யார் சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை செய்வார்கள் என்று ஏங்கினார் பெரியவர். புது பெரியவர் என அழைக்கப்படும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அப்போது அவர் நியமிக்கவில்லை. எனவே அன்று யார் பிரதோஷ பூஜை செய்வது என்று காஞ்சி மடத்தின் சீடர்கள் கவலையில் ஆழ்ந்தார்கள். தமது நெருங்கிய சீடர்களை அருகில் அழைத்த காஞ்சி பெரியவர், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி பகுதிகளில் உள்ள வேதம் கற்றவர்கள் அத்தனை பேரையும் உடனடியாக இங்கே வர சொல்லுங்கள் என்றார். இன்று சமூக ஊடகங்களில் செய்திகள் வேகமாக பரவுவது போல் பெரியவரின் அழைப்பு மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி பகுதிகளில் உள்ள வேதியர்கள் மத்தியில் பரவியது. அத்தனை பேரும் ராயப்பேட்டை முகாமில் வந்து குவிந்தார்கள். அவர்களை அருகில் அழைத்த பெரியவர், நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யுங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்கள் என்று சொன்னார். பாராயணம் தொடங்கியது. எனக்கு வியர்க்கும் வரை மீண்டும் மீண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து கொண்டே இருங்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்றார் காஞ்சி பெரியவர். பாராயணம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் மாலை 4 மணி அளவில் காஞ்சி பெரியவரின் காய்ச்சல் குறைந்துவிட்டது. வியர்த்தது. எழுந்தார், நீராடினார், பூஜைக்கு சென்று விட்டார். மாலை பிரதோஷ பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. மருந்துகளால் குணமாகாத காய்ச்சல் எப்படி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தால் குணமானது? இக்கேள்விக்கு ஒரே பதில், திருமாலின் திருநாமம் ஒவ்வொன்றுமே மருந்தை போன்றதாகும். நம்பிக்கை என்னும் தேனில் நாராயண நாமத்தை குழைத்து உட்கொள்வோருக்கு எல்லா நோய்களும் குணமாகும். இக்கருத்தையே பேயாழ்வார், மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மால் ஆங்கே பொருந்திய நின்று உலகம் உண்டு உமிழ்ந்து நீர் ஏற்று மூவடியால் அன்று உலகம் தாயோன் அடி என்று பாடினார். இப்பாடலில் திருமாலின் திருவடிகளையே நோய் தீர்க்கும் மருந்தாகவும் வேண்டியதை பெற்றுத்தரும் செல்வமாகவும் அமுதம் போல் இனியதாகவும் இருக்கின்றன என்கிறார் ஆழ்வார். உடலை பாதிக்கும் சாதாரண நோய்கள் மட்டுமன்றி ஆத்மாவை பிடிக்கும் நோயாகிய பிறவி பிணியையே போக்கும் மருந்தாக திருமால் திகழ்கிறார். ஆலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி என எந்த மருந்தினாலும் குணப்படுத்த முடியாத பிறவி பிணியை வெங்கடாச்சலபதி ஒருவரால் தான் குணப்படுத்த இயலும். அதனால்தான் திருமாலுக்கு ஔஷதம் என்று பெயர். ஔஷதம் என்றால் மருந்து என்று பொருள். பிறவி பிணிக்கு ஒரே மருந்தாக திருமால் இருப்பதால் அவர் ஔஷதம் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 288வது திருநாமம். ஔஷதாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் அனைத்து நோய்களும் திருமாலே மருந்தாக இருந்து அவர்கள் நலம் பெறும்படி அருள் புரிவார். நாராயண நாராயண.